அப்ப தனத்துக்கு எதிரா யார் இந்த சதி வேலையை பண்ணிருக்கணும்? இதெல்லாம் யாரு பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் சுதாகர். 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டிஓ ஆபீசரா இருந்தவன். எங்க தனத்துக்கு லைசன்ஸ் தரணும்னா நீ என் கூட லாட்ஜுக்கு வரணும்னு சொன்னவன் அவன். அத தன எங்க கிட்ட சொன்னான். நாங்க எல்லாரும் லாட்ஜுக்கு போய் அவனை விளக்க மாத்தாலேயே அடிச்சு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் முன்னாடி அவன் முகத்தரைய கிழிச்சு அவனை யாருன்னு நிரூபிச்சோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப டிவி பேப்பர்ல எல்லாம் கூட இளம் பெண்ணின் வீர செயலுக்கு பாராட்டுகள்னு சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் போட்டீங்களே. அந்த சுதாகர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆமா ஆமா, அந்த சுதாகர் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவனை தானம் கையும் களவுமா மாட்டி விட்டு அவன் வேலைக்கு ஒல வச்சதால இப்போ அவன் ஜாமீன்ல வெளியே வந்து தனத்தை பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேத்து கூட இந்த ஸ்டேஷனுக்குள்ள அவனை பார்த்தோம். இந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவும் அவனும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கு. தனத்தோட வண்டியில இருந்து இவங்க போதைப் பொருள் எடுத்திருக்கலாம். ஆனா அதை வேற யார் மூலமாவ வைக்கிற மாதிரி வச்சு தனம் வர ரோட்ல செக்கிங் பண்ற மாதிரி பண்ணி அதை எடுத்து அவளை மாட்டி விட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கணும். இதுதான் உண்மை.